பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நம. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். வழக்கம் போல தான் நாம் இந்த மாதம் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. முதல்ல கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப வீட்டில் செவ்வாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்கார். 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். சூரியன் கடக வீட்டுக்கு வந்தால் ஆடி மாதம்னு சொல்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா குரு ஏற்கனவே உச்சமாகி அங்கே இருக்கிறாரு. குருவோடு இணைஞ்சு சூரியன் அங்கே வர்றார். இதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது. அது நான் எந்த ராசிக்கு என்னங்கிறத வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். அடுத்து கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். நவம்பர் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அடுத்து சுக்கிர பகவான் 6ஆம் தேதி, இந்த மாதம் 6ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். 6ஆம் தேதி வரைக்கும் கடக வீட்டில் இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப வீட்டில் தான் இருக்கார். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நவம்பர் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பார். டிசம்பர் மாதம் தான் மாறி மகரத்துக்கு வருவார். சனி பகவான் ஆல்ரெடி மீன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள். நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடியோ வழக்கம் போல் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாத பலன்கள்லையோ இல்லை ஜோதிடம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, அல்லது ஃபோன் பண்ணுங்கள், நான் என்னுடைய விளக்கத்தை தர்றேன். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஜாதகம் பார்க்கலாம். ஓகே, நம்ம மறுபடியும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரி அம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் எல்லாரையும் வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி, இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், நல்லதே நடக்கணும், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய். இப்போ நாம் ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ரிஷப ராசிக்கெல்லாம் வாக்குஸ்தானத்தில் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இருக்கார். வாக்குஸ்தானாதிபதி புதன் இந்த மாதம் பொழுவது புதன் அங்கே தான் இருப்பார். அப்போ சூரியனும் புதன் என்ன சேர்ந்தா என்ன அர்த்தம்? புத ஆதித்ய யோகம் நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்தில். அப்போ புத ஆதித்ய யோகம்னா என்ன? சிவபெருமானுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். வருமானஸ்தானத்தில் சூரியன் புதன், 5ஆம் வீட்டு அதிபதியும் புதன் தான். இப்போ பூர்வீகத்தினால லாபம், பூர்வீகத்தினால வருமானம், தாய்மாமன் சீரி, தாய்மாமனால் வருமானம் எல்லாம் உண்டு. சரி, வாக்கில் புதன் இருக்குது. அந்த புதன்னா நான் சொன்ன மாதிரி கல்விக்குள்ள கிரகம், காலப்புருஷனுக்கு 3க்குள்ள கிரகம். அப்போ கம்யூனிகேஷன் வருமானம், புத்தகங்கள், எழுத்து, பத்திரிகை துறை, டிவி, மீடியா இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம், பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம். ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதி புதனே வாக்கில் இருக்குது. சரி, ராசியிலேயே செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க. இதுக்கு பேர் சந்திர மங்கள யோகம்னு பேர். செவ்வாய் அவருக்கு யார்? 7ஆம் வீட்டு கிரகம், 12ஆம் வீட்டு கிரகம். 7ன்னா நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அப்போ அந்த கிரகம் ராசியில் உட்காந்துச்சு. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும். ஏன்னா சனினா அந்நிய தேச கிரகம், வேறு பாஷை பேசுகிறவங்க. ராகுனாலும் அந்நிய தேச கிரகம், வேறு பாஷை பேசுகிறவங்க. அந்த ராகு 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குது. சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வருமானம், ஏற்றுமதி இறக்குமதி, இதனால் லாபம் உங்களுக்கு இருக்கும். அல்லது கணவனாக இருந்தால் மனைவிக்கோ, மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ இருக்கும். செவ்வாய்னா சொத்து. அப்போ இந்த மாதம் ஒரு புதுசாக ஒரு சொத்து ஒன்று வாங்குறதுக்கு வாய்ப்பு வரும். செவ்வாய்னா சகோதரக்காரன், அவன் ராசியிலே இருக்குது. அப்போ உங்களுக்கும் சகோதரனுக்கு மன வருத்தம் இருந்தால் சால்வ் ஆகும், அல்லது சகோதரனால் சப்போர்ட்டும் கிடைக்கும். செவ்வாய்னா பூமி, செவ்வாய்னா விவசாயம், செவ்வாய்னா தென்னந்தோப்பு, செவ்வாய்னா கட்டிட பொறியாளர், செவ்வாய்னா மருத்துவத்துக்கும் வரும். அப்போ இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் லாபமே. அடுத்து செவ்வாய் அரசியலுக்கும் வரும், மருத்துவத்துக்கும் வரும், மருந்துக்கும் வரும். அப்போ இந்த லைனில் இருக்கிறவங்க, இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க லாபமே. அடுத்து சூரியன் 3ஆம் இடத்துல இருக்குது.
4ஆம் வீட்டு கிரகம் சூரியன் 3ல் இருக்கலாமா சார் அப்படின்னா 3ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஜோதிடம் சொல்லுது. அப்போ முயற்சி, கீர்த்தி, டைரக்ஷன் இதெல்லாம் சொல்கிற இடம் 3ஆம் இடம். அங்கே யார் இருக்கா? சூரிய பகவானே இருக்கார், 10ஆவதுக்கு குருவும் இருக்கார். அப்போது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியே. 7ஆம் வீட்டு கிரகம் 7 பார்க்கறதுனால, குருவும் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்துக்கு தடை இல்லை, திருமணம் பண்ணிக்கலாம். 7ஆம் வீட்டு கிரகம் 7ஆம் இடத்தை பார்க்குது. இந்த பாவத்தினுடைய கிரகம் இதை பார்க்கறதுனால கணவன் மனைவி ஸ்தானம் வலுவாகுது. இந்த இடத்த குரு பகவானும் பார்க்குறாரு. அப்போ திருமணம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து சூரியன் 9ஆம் இடத்தை பார்க்குது, குருவும் 9ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம், தூர தேச பயணம், நல்ல நேரம் எல்லாம் 9ஆம் இடம். உபதேசம் 9ஆம் இடம். அப்போ அதை உபதேச கிரகம் குருவும் அரசாங்க கிரகம் ஆன்மீக கிரகம் சூரியனும் பார்க்கும்போது அற்புதமான யோகங்கள் கொட்டி கிடக்குது. இதோட பெரிய ப்ளஸ்ஸு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் இங்கே இருக்கு 4ஆம் இடத்துல. 4ன்னா என்ன? 4ஆம் இடத்துல சுக்கிரன் பொதுவாக யாருக்கு இருந்தாலுமே நாங்கள் ஜோதிடத்தில் திக்பலம்னு சொல்லுவோம். நீங்களே ராசிநாதனே சுக்கிரன் அங்கே இருந்தால் இன்னும் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நல்ல அழகான வீடு கட்ட போகிறீங்க. கேதுவோடு சேர்ந்தே சார் ஒரு குழப்பம் இருக்கும், உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். சுக்கிரன்னா மனைவி, மனைவிக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். மனசு அப்படின்னா 4ஆம் இடம், அங்கே போய் சுக்கிரன் இருக்குது. அந்த சுக்கிரனை 7க்குடைய செவ்வாய் பார்க்குது. அப்போ கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும், விருப்பம் நல்லா இருக்கும். சுக்கிரன்னு அத்தையை சொல்கிறது. அந்த இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அத்தைக்கு வீடு வாங்க யோகம் உண்டு. அதே மாதிரி 10ஆம் இடம் 9ஆம் இடத்தை சூரியன் குரு பார்க்கறதுனால நிறைய பாக்கியங்கள், தூரதேச பயணம் கிடைக்க போகுது. 5ஆம் வீட்டு கிரகம் புதன் 2ல் இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்லது, அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம்னா உயர்கல்வி. உயர்கல்வி உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே கிடைக்கும், ஹாஸ்டலோ காலேஜோ பக்கத்திலே கிடைக்கும். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக ரிஷப ராசிக்கும் இந்த மாதம் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலமே. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால மக்கள் சந்திப்பு, மக்களோட தொடர்புடைய தொழில்கள், எம்எல்ஏ, மந்திரி, வருவாய்த்துறை, ரேஷன் கடை, இது மாதிரி மக்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிற தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்லது. ஏன்னா 7ஆம் இடம் தான் நாம் போய் எங்கெல்லாம் சம்மந்தப்படுறோமோ அந்த இடம், ஓட்டு போடுற மக்கள், இப்படி சொல்லிட்டே போகலாம், சம்மந்தி. அப்போ அந்த இடமும் வலுவாக இருக்குது குரு பார்வையில். அதே மாதிரி ராகு பகவான் 10ல் இருக்கிறதுனால தொழில் விரிவாகிட்டே இருக்குது. ஒரு வருஷமாகவே பரவாயில்ல. ரிஷப ராசிக்கெல்லாம் நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் வந்துக்கிட்டு இருக்கு. லாபம் சொல்கிற இடத்துல சனி பகவான் இருக்கார். 11ல் சனி பகவான் இருக்கலாம். அவர் ராசியையும் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. லாபங்கள் நிறைய கொட்டி கிடக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிகளும் வெற்றி படிகளே. பொதுவாக புதன் 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலே ரிஷபத்துக்கு யோகமுங்க. ரிஷபத்துக்கெல்லாம் யோகமான கிரகம் ஃபஸ்ட்டு 2 கிரகம், 1 புதன், 2 சனி. சனி பகவான் எங்கே இருக்கார்? 11ல் லாபத்தில் இருக்கார். இன்னொரு 2-2.5 வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார். லாபத்துக்கு குறைவில்லை. நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, 5000 இருந்தாலும் 50,000, 5 கோடி, அதெல்லாம் வேறு. நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் உண்டு. புதன் வாக்கில் இருக்கிறதுனால நகைச்சுவையாக பேசி தொழில் பண்ணுறது, மார்க்கெட்டிங் ஃபீல்டு, நான் சொன்ன மாதிரி ஜோசியர், ஆசிரியர், மேடை பேச்சாளர், பூ மார்க்கெட்டில் ஏலம் போடுறவங்க, இவங்க எல்லாருக்கும் நல்லது. ஆக வெற்றி மேல் வெற்றி உண்டு. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. சனி 11ல் இருக்கிறதுனால லாபங்கள் நிறைய கிடைக்க குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.